Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கீத்து குக்ஸ். என்னுடைய எல்லா சப்ஸ்கிரைபர்களுக்கும் ரொம்ப நன்றி. யூடியூப் ஃபேமிலிக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பார்த்து வரக்கூடிய புது நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க. இன்றைக்கி நம்ம ரொம்ப ஸ்பெஷலாக ஃபாஸ்ட்டாக ஈஸியாக செய்யக்கூடிய பாஸ்தா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் அண்டு டேஸ்டியாகவும் செஞ்சு சாப்பிட போகிறோம். இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறதுனால எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுறதுனாலையும் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபாஸ்ட் ஃபுட்னாலே எல்லாருக்குமே ஒரு அட்ராக்ஷன் இருக்கும், குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும். ஒன்ஸ் நம்ம ட்ரை பண்ணலாம், தப்பில்லை. மந்த்லி ஒன்ஸ் ட்ரை பண்ணலாம். அக்கேஷனலாக சடனாக செய்ய வேண்டியதாக இருந்ததுனால வெஜிடபிள்ஸ் நான் ஆட் பண்ணலை. இப்போ ஒரு பாத்திரத்தில் பாஸ்தா பேக்கெட்டில் இருக்கிற பாஸ்தா, அதாவது ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அதை ஃபஸ்ட்டு தண்ணி விட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் தண்ணி விட்டு நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ நான் அடுப்பில் வச்சாச்சு. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டேன். கூடவே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயிலும் விட்டுக்கிட்டேன். இப்போது ஸ்டவ் பற்ற வச்சாச்சு. இது ஒரு கொதி வரட்டும். நடுவில் நல்லா கிண்டி விட்டுக்கலாம், இல்லை ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். அதனால் கிண்டி விடுறேன். கிளறி விடும்போது நமக்கு தனித்தனியாக கிடைக்கும். எண்ணெய் விட்டுக்கிறதுனால ஒன்றோட ஒன்று இனிமேல் ஒட்டாது. இப்போ நல்லா தண்ணி பாயில் ஆகிடுச்சு. ஒரு 2 மினிட்ஸ் போல் நம்ம கொதிக்க விட்டோம்னா அது மேலே இருக்கிற அந்த பிசுபிசுப்பு தன்மை, மெழுகு மாதிரி இருக்கிற அந்த தன்மையெல்லாம் போயிடும். நமக்கு ப்ளைனாக ஹெல்த்தியாக பாஸ்தா கிடைச்சிரும். இப்போது ஒரு தடவை நான் 2 மினிட்ஸ் ஆட்டம் கொதிக்க வச்சுட்டு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடுறேன். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஃபில்ட்ரு பண்ணி எடுத்த பாஸ்தாவை வேறு தண்ணி விட்டு, அதாவது பச்சை தண்ணி விட்டு அதில் போட்டு மறுபடியும் நம்ம அலசிக்கலாம். இப்போ நம்ம பச்சை தண்ணியில் உடனே போடுறதுனால என்ன ஆகும்னா அது தனித்தனியாக நமக்கு கிடைக்கும், ஒன்றோட ஒன்று ஒட்டாது. ஆல்ரெடி ஆஃப் பாயில் ஆகிருக்கும். ஃபுல்லாக பாயில் ஆகாமல் நமக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனியாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பச்சை தண்ணிலையும் நம்ம அலசிட்டு அதையும் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி இப்போ எடுத்துக்கலாம். 2 டைம்ஸ் நம்ம ஃபில்ட்ரு பண்ணுறோம். ஒன்று ஹாட் வாட்டரில், ஒன்று பச்சை தண்ணியில். அவ்வளோதாங்க. இப்போ பாஸ்தா தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போது நம்ம செய்முறைக்கு போயிடலாம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். அது சூடானதும் 4 ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் விட்டுக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் வதங்கி வரட்டும். ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லைங்க, ஓரளவுக்கு வெந்தாலே போதும். இது கூடவே இப்போது நம்ம பச்சை மிளகா 2 குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். அதுவும் இந்த காரம் நமக்கு தேவை அப்படிங்கிறத பொறுத்து கூடுதலாகவோ குறைச்சோ சேர்த்துக்கலாங்க. 2 பச்சை மிளகா நான் சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு தக்காளி மட்டும் போதும். அதை நான் சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துருக்கேன். இது லைட்டாக வதங்கி வரும்போதே ஒரு கைப்பிடி அளவு கேப்சிகம், குடமிளகாய் சேர்த்துருக்கேன். ரொம்ப அதிகமாக சேர்த்தணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சமாக சேர்த்தாலே போதும். நம்ம 1/4 கிலோ பாக்கெட் தான் எடுத்திருக்கோம். கொஞ்சமாக சேர்த்துட்டு அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ 3 சேர்ந்து நல்லா வதங்கி வருது. இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும். இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், ரெட் சில்லி பவுடர், வெறும் மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இப்போ காஷ்மீரி பவுடர் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சிக்கன் மசாலா பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது அப்ராக்சிமேட்டாக தான் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு பிளாக் பெப்பர் சேர்த்துருக்கேன். உப்பு கடைசியாக நமக்கு தேவைப்படும் போது மறுபடியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போவே சேர்த்துட்டோம்னா நமக்கு ரொம்ப அதிகமாகிடும். உப்பு மட்டும் எப்பயுமே எந்த டிஷ்லேயுமே குறைச்சி ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. எல்லா டிஷ்லேயுமே அக்யூரேட்டாக நம்மளால் போட முடியாது. அது நல்ல பழக்கமும் கூட. குறைச்சி சாப்பிடும்போது பின்னால் தேவைப்பட்டாலும் ஆட் பண்ணிக்கலாம். அதிகமாகிட்டால் தான் குறைக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ இதெல்லாமே நம்ம வதங்கி வர்றது லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கலாம். அப்போ தான் அடிப்பிடிக்காது. இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இதுவும் சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும். இப்போ டொமேட்டோ சாஸும் 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ 3 வகையான சாஸும் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே அடுப்பு இருக்கட்டும். எப்பயுமே சாஸ்லேயும் கொஞ்சமாக உப்பு இருக்கும் இல்லையா, அதனால தான் நம்ம உப்பு பார்த்து போட்டுக்கணும் அப்படின்னு சொல்கிறது. இப்போ ஓரளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதங்கி வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் 1 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி விட்டுக்கிறேன். தண்ணி சேர்த்து கொதித்து வரட்டும்.
பாஸ்தா ஆல்ரெடி வெந்திருக்கிறதுனால நமக்கு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டால் போதும். இப்போது இது கொதித்து வரும்போது நம்ம வந்து இந்த ஆல்ரெடி வடித்து வச்சுருந்த பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்தாவை ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்மூத்தாக ரொம்ப சாஃப்டாக கிளறி விட்டால் போதும். நான் வந்து ஸ்பீட் மோடில் இருக்கிறதுனால வேகமாக கிளற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து நான் சாஃப்டாக தான் கிளறி விட்டுருக்கேன். ஒன்றோட ஒன்று உடையாமல் முழுசாக நமக்கு அந்த ஷேப் கிடைக்கும் இல்லையா, அதுக்காக நான் மெதுவாக தான் கிளறி விட்டுட்ருக்கேன். நமக்கு வந்து உப்பு டேஸ்ட்டு பார்த்துட்டு தேவைப்பட்டால் நமக்கு போட்டுக்கலாம். எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தது, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது அந்த ஆல்ரெடி இருந்த 1 டம்ளர்லேயே இந்த பாஸ்தாவும் நல்லா கலந்து அதே சிம்லேயே வச்சு நம்ம கிளறி விட்டுட்ருக்கும்போது அழகாக அதில் வந்து ஆப்டாக மசாலாவோடு சேர்ந்து பாஸ்தாக்குள்ளே ஆட் ஆகிடும், நல்லா மிக்ஸ் ஆகிடும். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். எப்பயுமே வந்து டிஷ் செய்யும்போது ஃப்ளேம் வந்து குறைச்சே வச்சுக்கோங்க. எப்போ தேவையோ ரொம்ப கொதிக்கணும், ரொம்ப சுண்டணும் அப்படிங்கிற ஸ்டேஜில் மட்டுமே நீங்கள் வந்து ஹை ஃப்ளேமை யூஸ் பண்ணுங்கள். மீடியம் அல்லது லோ இதில் வந்து செய்யும்போது எந்த டிஷ்ஷுமே வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது வந்து ஒரு சீக்ரெட். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையாக தான் இருக்கும். நீங்கள் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். இப்போ நான் வந்து இந்த அருமையான பாஸ்தாவை நம்ம ரெடி பண்ணிட்டோம். வீட்டில் உள்ள எல்லா ஏஜில் உள்ளவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு ஃபுட்டு சாப்பிடணுன்னு ஆசை இருக்கும். அப்படி ஆசைப்படும்போது அக்கேஷனலாக 1 or 2 times மந்த்லி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம். வீட்டில் செஞ்சு சாப்பிடும்போது இன்னுமே நமக்கு ஹைஜீனாக இருக்கும். டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் சாப்பிடலாம். கடைக்கே நீங்கள் போகணும்னு நினைக்க மாட்டீங்க. அந்தளவுக்கு உங்கள் வீட்டிலே உங்கள் கை பதத்திலேயே ரொம்ப டேஸ்டியாக கிடைக்கும். இந்த பாஸ்தாவுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து கெச்சப்போ மயோனிஸோ வச்சு சாப்பிட்டுக்கலாம். கெச்சப் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், அது மேட்சிங்காக இருக்கும், உங்களுக்கே தெரியும். சாப்பிட்டு பார்த்துட்டு வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள் உங்களோட ஃபீட்பேக்கை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய் அண்ட் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.